அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னை வெனிசுலாவின் அதிபர் என அறிவித்திருக்கும் நிலையில் அது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் சாவேஸ் தலைமையில் 1999ஆம் ஆண்டு இடதுசாரி அரசு ஆட்சிக்கு வந்தது. அப்போதிலிருந்து வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் போக்கே நிலவி வருகிறது. சாவேஸ் அரசாங்கம் எண்ணெய், எரிவாயு, சுரங்கம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பலவற்றை தேசியமயமாக்கியது அமெரிக்காவின் கோபத்தை கிளப்பியது. இதன் காரணமாக அமெரிக்கா வெனிசுலா மீது பொருளாதார தடைகளை விதித்தது. சாவேஸுக்கு பிறகு அவரின் அரசியல் வாரிசான நிக்கோலஸ் மதுரோ வெனிசுலாவில் ஆட்சிக்கு வந்தார். இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்க தடைகள் மேலும் அதிகரித்தன. அதோடு மதுரோவின் ஆட்சியில் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. வெனிசுலா மீதான பொருளாதார தடைகள் காரணமாக அந்நாட்டின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்த நிலையில் அந்த தேர்தல் முறையான வகையில் நடைபெறவில்லை என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் வெனிசுலா கடற்பரப்பில் தனது ராணுவத்தை குவித்து அமெரிக்கா வெனிசுலாவை முற்றுகையிட்டது. மேலும் வெனிசுலா தலைநகரில் ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபர் மதுரோவையும் அவரின் மனைவியையும் அமெரிக்காவின் டெல்டா படைகள் கைது செய்தன. இதன் தொடர்ச்சியாக வெனிசுலாவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ள உள்ளதாகவும் இனி வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை அமெரிக்காவே நிர்வாகம் செய்யும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதற்கு வெனிசுலாவில் பொறுப்பேற்றுள்ள தற்காலிக அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. எனினும் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். இந்நிலையில் வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் என டிரம்ப் தனக்குத்தானே அறிவித்திருக்கிறார். தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் எடிட் செய்யப்பட்ட விக்கிபீடியாவின் படத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார். அந்த புகைப்படத்தில் டிரம்ப் வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் என கூறப்பட்டுள்ளது. அவரின் இந்த பதிவுக்கு எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தங்கள் சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே டிரம்பின் ராணுவ அதிகாரங்களை குறைக்கும் வகையிலான சட்டம் அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.